அம்மாவை ஃபோனை கூப்பிட்டு மிரட்டலாமா? இல்லை, ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இல்லை மிரட்டினா செய்தி கிடைச்சிருக்கு. அதான் தப்பு. ஒரு பெண்மகளை வந்து அப்போ பெண்ணை வந்து மிரட்டுறீங்க. ஏன் கபிலனை மிரட்ட வேண்டியதானே? அம்மையார் வந்து அனைவருக்கும் வணக்கம். சாதியற்ற மதமற்ற கோமாளி இருக்காங்களா ஸ்னேகா, அந்த ஸ்னேகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தவனை அப்படியே முட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதில் வந்து அவர் சொல்கிறார், எங்கள் தலைவர் திருமாவளவனே வந்து அவர் மேடையில் வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, ஆபாசமாக பேசினாலும் சரி, திருமாவளவன் வந்து இப்படி கைதட்டி வந்து சிரிப்பார், கைதட்டி வந்து என்கரேஜ் தான் பண்ணுவார். நல்லா பேசுங்க, என்னவே நல்லா கேவலமாக பேசுகிறீங்களா பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். இன்னொரு விஷயம் வந்து சொன்னார் பாருங்கள், அந்த ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா பாமகாரங்களாம் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிட்டாங்க. ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஸ்னேகா வந்து எப்படி மிரட்ட இதெல்லாம் வந்து தவறு, இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணலாமா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது ஒரு தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நேற்றுக்கு வந்து சாட்டை சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து விசிகா மேடையில் திருமாவளவன் தானே புகழ்ந்துருக்கணும், எதுக்கு வந்து மற்ற தலைவர்கள் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து மிக கேவலமான ஒரு பதில் சொல்கிறாரு. ஸ்னேகாவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. விசிகா அப்படிங்கிற கட்சி மேலே இருந்த அந்த கொஞ்சம் மரியாதை இருக்கு இல்லையா, அந்த மரியாதையும் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது திருமாவளவன் மேடையில் வச்சுக்கிட்டு திருமாவளவனை யார் வேணால் கேவலமாக பேசலாம் அப்படிங்கும்போது மற்ற தலைவரை கேவலமாக பேசுகிறது என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம வந்து திரும்ப மேடையில் உட்கார வச்சுட்டு இப்போ நான் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி திரும்ப வந்து ஒரு கோமாளி, திரும்ப வந்து திராவிடத்தோட பிசுறு, திரும்ப வந்து திராவிடத்தோட ஒட்டு தின்ன, திரும்ப வந்து 2 சீட்டு, திரும்ப வந்து அறிவாலயத்தோட வந்து ஒரு ஓசி பிரியாணி, திரும்ப வந்து ஒரு அடியால் மாதிரி வேலை செய்கிற திமுகவுக்கு, அப்படி இப்படி நம்ம என்ன வேணால் குற்றச்சாட்டு வைக்கலாம். திரும்ப வந்து ஒரு சாதி வரையும் வாழவே தகுதி இல்லாத ஒரு கோமாளி, திரும்ப வந்து பிசுறு, என்னென்னமோ சொல்லலாம். அதெல்லாம் சொன்னால் திரும்ப வந்து இப்படி கைதேடிட்டு இருப்பாரா? இவர் வந்து சங்கத்தமிழ் சுயநிலையோடு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி தரல. உங்கள் கட்சி மேடையில் அவ்வளோ கேவலமாக வந்து பிற தலைவர் வந்து பேசுகிறாங்க, அதை கண்டிக்கிறது துப்பு இல்லை. ஸ்னேகாவை வந்து கண்டிக்கிறது துப்பு இல்லை, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறது துப்பு இல்லை. அதை கண்டிக்காமல் வந்து உட்காந்துட்டு பெரிய வந்து எம்பி அப்படின்னு சொல்லியிருக்க திருமாவளவன் அவர்கள் வந்து கைதட்டி ரசிக்கிறார். அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு சிந்தனை கொண்டிருக்காரு அப்படிங்கிற நல்லா தெரியுது. அதுக்கு வந்து அப்படியே வந்து முட்டு கொடுக்குறாரு பாருங்கள் சங்கத்தமிழை ஏயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஒன்று சொல்லட்டுங்களா, சொல்லு என்னையே எங்கள் தலைவர் திட்டினா கூட எங்கள் தலைவரை கைதட்டிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து சொல்கிறாரு, அந்த ஸ்னேகா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்களா, அந்த ஸ்னேகா வந்து ஃபோன் போட்டு பாமகக்காரங்களும் மிரட்டிட்டாங்களே, அப்போ அதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அப்படியே திசை திருப்புறாரு. ஏதோ பாமகக்காரங்க வந்து ஃபோன் போட்டு ஸ்னேகா அவர்கள் வந்து மிரட்டின மாதிரியும், ஸ்னேகா அவர்கள் வந்து பயந்துட்டு அப்படியே என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலாக வந்து ஒரு 50 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக கட்சி தலைவர் வந்து ஐயா ராமதாஸ் இருக்காங்க. அவங்கள வந்து போகிற போக்கில் வந்து ஒரு சாதி வரியன் மாம்பழம் வந்து அழுகி போச்சு அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து வார்த்தையை வந்து தவறான வார்த்தையை வந்து விட்டா அந்த கட்சிக்காரங்க வந்து கேட்பாங்க. உள் ஒதுக்கீடு விஷயத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போராட்ட வரலாறு இருக்குது. அப்படிப்பட்டவரை போகிற போக்கில் வந்து எல்லா சமுதாயத்துக்காக தான் போராடினார். இன்றைக்கி அருந்ததே உள் ஒதுக்கீடு வாங்கியிருக்காங்கனாலே அது காரணம் வந்து ஐயா ராமதாஸ் 108 சாதிகள் சேர்த்து 20% வாங்கியிருக்காங்கனாலே அது காரணம் வந்து ஐயா ராமதாஸ். அப்படிங்கும்போது இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை பற்றி பேசுனதெல்லாம் வந்து அபத்தம். அவரை பற்றி அவர் தான் இடஒதுக்கீட்டுக்கு இந்த களத்தில் வந்து 40-50 வருஷமாக போராடுறாரு. அவர்னால தான் பல சமூகங்கள் வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து என்ன பண்ணுறாங்க, பலனை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அருந்ததே உள் ஒதுக்கீடு விஷயம் வந்த இது 2009 வரும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்தனால தான் அந்த இடஒதுக்கீடே வந்துச்சு. ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அது வந்து கிடைக்காம போயிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை போய்கிட்டு போகிற பக்கம் வந்து சாதி வரீங்க மாம்பழம் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வார்த்தையை வந்து பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க. உடனே அதுதான் என்ன சொல்லுவது, ஸ்னேகா தான், ஐயோ நான் ஒரு பெண்ணாக இருக்க என்ன நீங்கள் வந்து எப்படி கேட்கலாம், நான் மேடையில் பேசினா மேடையில் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயந்து கதறி, அதாவது நீ வந்து தைரியமான ஆள் தானே, மேடையில் வந்து அசால்ட்டாக வந்து பேசுகிற, மேடையில் அசால்ட்டாக வந்து என்னென்னமோ பேசுகிற, நவீன கோமாளிங்கிற, இந்த மாதிரி பிசுருங்கிற, என்னென்னமோ பேசுகிற, ஃபோன் பண்ணி கேட்டால் பதில் சொல்லுமா, பதில் சொல்லு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நியாயமாக தான் கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாமகாரங்களாம் மிரட்டிட்டாங்க உருட்டிட்டாங்க, உடனே என்னென்னலாம் கதை விட்டுறா. இதுதான் வந்து சங்கத்தமிழ்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பக்கம் வந்து வன்னியர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாளாந்தர பேச்சாளர் வந்து அப்படி அநாகரிகமாக தான் பேசுவார். அப்போ உங்கள் கட்சிக்காரனே அப்படி தான் இருக்கான், உங்கள் தலைவரும் அப்படி தான் இருக்கார், நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு வந்து முட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.